Assalamu alaikum students. I am your Anish ma'am. Today is our English class. Our lesson name is Home Sweet Home. In this lesson, our next topic is common noun and proper noun. Do you all remember what we saw in our last class? Yes, we saw about nouns. Okay, tell me now, what is noun? Very good. Noun is a naming word. It may be a name of a person, place, animal or a thing. நவுன்னா என்னது ஒரு நேமிங் வேர்டு. அந்த நேம் ஒரு பர்சனை டினோட் பண்ணலாம், பிளேஸ், அனிமல், திங்ஸ் இதில் எதை வேணால் டினோட் பண்ணலாம். ஸோ அந்த பிளேஸ், அனிமல், திங்குக்கு இருக்க நேமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? In this class we are going to study about common noun and proper noun. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். First we are going to see proper noun. Each and everything in this world have a special name. Okay, your father have a name, your mother have a name, your friends having a name, your brothers have a name, your relatives have a name, right? So everyone has a name. What is your place? What is your city name? Sorry, what is your city name? Yes, your city name is Puliyangudi. Okay, which it is a special name for this city. Which place do you like? உங்களுக்கு எந்த place ரொம்ப பிடிக்கும்? Which place do you like? Okay, I like Ooty. So Ooty is the special name for that city. Okay, this special name is called proper noun. ஸோ உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நேம்ஸ் எல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷல் நேம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அது ஸ்பெஷல் நேம்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, இப்போது நம்ம சிட்டி பிளேஸ் என்ன, புளியங்குடி. ஸோ இதே மாதிரி இன்னொரு சிட்டி இருக்குமா? இருக்காது. ஸோ நம்ம எது ஸ்பெஷல் நேம்னு சொல்கிறோமோ அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம், மக்கா மதினா சொல்கிறோம். ஓகேவா? மக்கா மதினா ஒன்றே ஒன்று இருக்கா இல்லை நிறையா இருக்கா? எஸ், ஒரே ஒரு மக்கா மதினா மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம், அது நம்ம ஸ்பெஷல் நேம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் நேம் தான் என்னது, ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ த ஸ்பெஷல் நேம் given to a place, thing, animal or a person is a proper noun. Okay? இப்போ grade 1 students come outன்னு சொன்னால் grade 1ல இருக்க நீங்கள் மட்டும்தானே வெளில வருவீங்க. grade 1 பசங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, grade 1ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ இப்போ மேம் அதில் யாராவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்றேன். ஓகேவா? அஸ்லம் கம் அவுட் அப்படின்னு சொன்னால் அஸ்லம் மட்டும் வருவானா இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வருவீங்களா? எஸ், அஸ்லம் மட்டும் வருவான். ஸோ அங்கே மேம் என்ன பண்ணுறேன், அஸ்லமை மட்டும் சொல்கிறேன். ஸோ இங்கே அஸ்லமை மாதிரி உன் கிளாஸில் வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை. இப்போ உன்னோட நேம் யூசுப். ஸோ யூசுப் மாதிரி வேறு யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டான். ஸோ உங்கள் கிளாஸில் இருக்க எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேர் இருக்கா? இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் நேமை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? Okay, ma'am have given you some examples for proper noun. Shall we see? Okay. Look at the first picture. What is that? Yes, very good. Rabbit. Okay. Can you say the color of the rabbit? Yes, we have 2 black color rabbit and 1 brown color rabbit. Okay. Now the name of the brown color rabbit is Benty. So, what is the special name? Yes, the Benty is the special name for the brown color rabbit. So, here the Benty is the proper noun. Okay, look at the next example. Raju have a dog. So, here Raju is the proper noun. Okay, ma'am. இங்கே மேம் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ராஜு ஹாவ் அ டாக். ராஜு கிட்ட டாக் இருக்கு. ஸோ இந்த பிக்சர் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு பையன், அவன் கூட ஒரு டாக் இருக்குன்னு தெரியும். ஆனால் மேம் சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்கேன், ராஜுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ராஜுங்கிறது அவனோட நேம். ஸோ அந்த ராஜுங்கிறது இங்கே என்னது, அவனோட ஸ்பெஷல் நேம். ஸோ அந்த ஸ்பெஷல் நேம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? Look at the next picture. What is that boy doing?
எஸ் he is playing. ஸோ இப்போ மேம் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் ரீட் பண்ணுறேன். பீட்டர் லவ்ஸ் டு ப்ளே ஃபுட்பால். ஸோ அந்த பிக்சர் பார்க்கும்போது அவன் ஒரு பாய், ஓகேவா? ஆனால் அவனோட ஸ்பெஷல் நேம் என்னது? பீட்டர். he loves to play ஃபுட்பால். பீட்டருக்கு என்ன பிடிக்கும்? ஃபுட்பால் விளையாட பிடிக்கும். ஸோ இங்கே பீட்டருங்கிறது என்னது? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்ஸ் எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஏதாவது ஒரு திங் ஆர் பிளேஸ் ஆர் ஏதாவது ஒரு பர்சன்ஸை பற்றி பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம். ஸோ தே ஹாவ் அ ஸ்பெஷல் நேம். தட் ஸ்பெஷல் நேம் இஸ் கால்ட் அ ப்ராப்பர் நவுன். ஸோ அதனால் ப்ராப்பர் நவுன் எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? Next, we are going to see common noun. Look at the examples ma'am have given. Okay, now the first picture is books. Second, children's. Third, park. Did I give any name to these pictures? Did I say that is the English book? No, I didn't give any name to that books. So the things which are called commonly is called a common noun. இப்போ பாருங்க மேம் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். புக்ஸ், சில்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த புக்கில் இதுதான் இங்கிலீஷ் புக் அப்படின்னு மேம் சொல்லியிருக்கேனா? இல்லை. ஸோ இந்த சில்ட்ரன்ஸில் இவ பேர் டீனா அப்படின்னு யாரையாவது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கேனா? இல்லை. நான் மேம் என்ன சொல்லியிருக்கேன்? காமனாக சில்ட்ரன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், பார்க். ஸோ இந்த பார்க்குன்னு மட்டும்தான் மேம் கொடுத்துருக்கேன். இங்கே இந்த பார்க்கோட நேம் கொடுத்துருக்கேன், நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் நான் அந்த பார்க்கோட நேம் சொல்லி? இல்லை. பார்க்குனா நிறைய பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ்னால் எல்லாருமே சில்ட்ரன்ஸ் தான். புக்ஸ்னால் நம்ம வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு விஷயமோ ஒரு திங் வந்து ஒரு திங்கோ பர்சனையோ பிளேஸையோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லாமல் நம்ம காமனாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? காமன் நவுன். ஸோ த ஆர்டினரி நேம் given to a person, place, thing and animal is a common noun. Look at the first picture. What can you see? Yes, you can see children's playing. ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்ன தெரியுது உங்களுக்கு? சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க? விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மேம் யாரையாவது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கேனா? இல்லை. ஸோ யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இங்கே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? த சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங். அங்கே என்ன பண்ணுறாங்க? சில்ட்ரன்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? காமன் நவுன்னு சொல்கிறோம். ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் பிக்சர். மை ஹவுஸ் இஸ் பிக். ஸோ என்னோட வீடு பெருசாக இருக்குது, ஓகேவா? அப்போ இங்கே இந்த ஹவுஸுக்கு ஏதாவது நேம் சொல்லியிருக்கோமா? இல்லை. இந்த ஹவுஸுக்கு எந்த நேமும் கிடையாது. ஸோ இங்கே ஹவுஸ் என்னது? காமன் நவுன். What we learnt in this class, we recalled what is noun and we learned what is proper noun and what is common noun. Okay.